அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். தங்கத்தினுடைய விலை வரலாறு காணாத அளவிற்கு குறைந்து கொண்டிருக்கிறது என்று ஊடகங்கள் செய்தி வெளியிடுகிறார்கள். இதன் பின்னால் ஒரு அரசியல் இருக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தங்கத்தினுடைய இறக்குமதி வரியை மோடி அரசு, பாஜக அரசு உயர்த்தி இருந்தது. இப்ப ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த பட்ஜெட்ல அதை குறைத்திருக்கிறார்கள். அதனால் தங்கம் விலை குறைகிறதுன்னு ஒரு பக்கம் அவங்க இது ஒரு பெரிய சாதனையா கிளைம் பண்ணாலும், இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுக்கு என்னங்க இருக்குது பட்ஜெட்ல, தமிழ்நாட்டுக்கு நீங்க எதுவுமே தரல அப்படிங்கிற குரல்களும் ஒலிக்கிறது. இந்த நிதிநிலை அறிக்கை தமிழ்நாட்டை புறக்கணித்திருக்கிறதா, தமிழர்களை புறக்கணித்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், தமிழ்நாட்டுக்கு நாங்க எதுவுமே தராம எப்படி தமிழ்நாடு வளரும், தமிழ்நாடு வளர்ந்துருச்சுன்னு சொல்றீங்களே எப்படி அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாங்க. இது ஒரு பக்கம். இதை விட முக்கியமாக தங்கத்தின் விலை இன்னும் நிறைய குறையுமா சார், நாங்க இப்ப தங்கம் வாங்க வேண்டாமா, வெயிட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கக்கூடிய குரல்கள். அரசியல் தெரிந்திருக்க வேண்டும், பொருளாதாரமும் தெரிந்திருக்க வேண்டும். இந்த கேள்விகளுக்கு விடையளிப்பதற்கு அரசியல், பொருளாதாரம் இரண்டையும் அறிந்த நம்முடைய தமிழ் கேள்வி சொந்தங்களின் நாயகன், காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பு ஒருங்கிணைப்பாளர் திரு ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சொல்லி பயணிப்போம். திரு ஆனந்த் வணக்கம். வணக்கம் செந்தில். எப்படி இருந்தது அமெரிக்கா பயணத்தெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். சிறப்பா இருக்கு, மகிழ்ச்சி. ஏன்னா எப்படி இருக்கிறீங்க? உங்களுடைய ரசிகர்கள் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, தங்க விலை என்ன சார் இன்னும் குறையுமா, இப்ப வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு உங்களை ஒரு ஜோசியக்காரர் மாதிரி ஆக்கிட்டாங்க, பொருளாதார ஜோதிடர் ஆக்கிட்டாங்களே. இது முதல்ல நம்ம தங்கத்தை பத்தி பேசிடுவோம். இது தங்கம் விலை குறைந்ததற்கு நிர்மலா சீதாராமன் மோடியினுடைய சாதனை என்று சொல்லுகிறார்கள். அதை பற்றி உங்களுடைய பார்வை, அது இன்னும் குறையுமா, இப்ப வாங்கலாமா அல்லது இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கலாமா ஒன்று. இன்னொன்று, அதன் பிறகு நம்ம பட்ஜெட்டுக்குள்ள வரும், தமிழ்நாட்டு சார்ந்த திட்டங்களுக்குள்ள வரும். முதல்ல தங்கத்தை பற்றி உங்களுடைய பார்வை. தங்கம் திரும்பி ஏறும். ஏன்னா இப்போ 15% இருந்த டியூட்டியை 6% ஆக்கியிருக்காங்க, 9% டியூட்டியை குறைச்சிருக்காங்க. ஸோ முன்னாடி ஏற்றினது இவங்க தான், 6லேருந்து 15 ஆக்கினது இவங்க தான், 15லேருந்து 6 ஆக்கினது இவங்க தான். ஸோ இந்த தங்கம் விலை குறைஞ்சது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ல 50 ரூபா 100 ரூபா தான் வித்தியாசம். ரியலா 300-350 ரூபா குறைஞ்சது. ஏன்னா அம்மையார் இந்த தங்கத்தின் ரேட்டை குறைச்சாங்க. இதை குறைச்சதுக்கு 2 காரணம் இருக்கு. 2016 சாவரின் கோல்டு பாண்ட் அப்படின்னு ஒரு இஷ்யூ போட்டாங்க. அதாவது நீங்க தங்கமே வேண்டாம், தங்கத்துக்கு பதிலாக தங்கம் மாதிரி கவர்மெண்ட்ல பாண்டு வாங்கிக்கங்கன்னு போட்டாங்க. 2016 3000 ரூபாவோ 2800 ரூபாவோ இருந்தது. அந்த பாண்டோட முதல் பாண்டு இப்ப அடுத்த மாசம் ஆகஸ்ட்ல வரப்போகுது. இந்த ஆகஸ்ட்ல எல்லாரும் அந்த பணத்தை யாரெல்லாம் அந்த பாண்டை வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு திரும்பி இவங்க காசை கொடுக்கணும். அந்த காசை மட்டும் இல்ல, வட்டியும் சேர்த்து கொடுக்கணும் தங்கமா. ஸோ இப்ப அதுல ஆக்சுவலா ஃபுல் பணம் இவங்க கொடுத்தாங்கன்னா 25% கிட்ட வட்டி வரும். கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 25% வட்டி வரும். ஸோ இப்போ அடுத்த மாசம் கொடுக்க போறதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, டப்புன்னு ஒரு 10% ரேட்டை குறைச்சிட்டாங்க. இப்போ நீங்க ஆக்சுவலா 2800 ரூபா நீங்க வாங்கியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு 7300 ரூபா 7500 ரூபா 7400 ரூபா கொடுத்துருக்கணும் 24 கேரட்னா. இப்போ அந்த 9% குறைச்சு உங்களுக்கு 6900 ரூபாவோ அப்படி கொடுப்பாங்க. ஒரு கிராமுக்கு 500 ரூபா திருப்பி கொடுக்கறச்ச கம்மியாகும். 5 வருஷத்துக்கு போட்ட வட்டியில ஒரு கிராமுக்கு 500 ரூபா குறையும். ஆக மொத்தம் போட்டவங்களுக்கு 10% நஷ்டம். அதனால பணத்தை திரும்பி கொடுக்குற சமயத்துக்கு ஒரு 25 நாளைக்கு முன்னாடி திரும்பி கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்க உங்களுக்காக தங்கம் விலை குறைச்சான்னு நினைக்காதீங்க. இவங்களை நம்பி சாவரின் கோல்டு பாயிண்ட் போட்டவங்களுக்கு அல்வா கொடுத்துட்டாங்கிறது தான் உண்மை. இதை பத்தி நான் நேற்று பேசியிருந்தேன். இந்த சாவரின் கோல்டு பாண்ட் அடுத்த மாசம் மெச்சூரிட்டிக்கு வரும். இந்த மெச்சூரிட்டிக்கு வரைச்சா இவங்களுக்கு ஒரு 10% கம்மியா பணம் கிடைக்கும். 9லேருந்து 10% முதலீடு செய்தவர்களுக்கு நட்டம்ங்கிறீங்க. ஏற்கனவே சாவரின் பாண்ட்ல முதலீடு செய்தவர்களுக்கு நட்டம், உங்களுக்கு நஷ்டம் 10% நஷ்டம். ஓகே. அப்ப திருப்பி ஒருவேளை தங்கத்தின் இறக்குமதி வரியை திருப்பி உயர்த்துவாங்களா இவங்களுக்கு கொடுத்ததுக்கு பிறகு? இல்லையே, நம்ம தான் 8 வருஷம் கண்ட்ரிஸா கொடுத்துருக்கோம் இல்லையா. ஒரு ஆளுக்கு மட்டும் அல்வா கொடுத்தா போறாது இல்ல, 8 வருஷமா வாங்கினவங்க அல்வா கொடுக்கணும்ல. அதனால குறைச்சிட்டாங்க. டெஃபினட்டா அதனால தான் குறைச்சிட்டாங்க. இப்ப திருப்பி குறையுமா ஏறுமா? தங்கம் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய இது அரசியல் பார்வை, ஒரு முதலீட்டாளர்கள் பார்வை, அல்லது தங்கம் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க பார்வையில இப்ப ஆடி மாதம் முடியுது, அடுத்தது கல்யாணங்கள் தொடங்கும். இப்ப இவங்க தங்கம் வாங்கலாமா இல்ல வெயிட் பண்ணணுமா?
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது அரசியல் பார்வையே கிடையாது. இதுல அரசியலே ஒன்றும் கிடையாது. நான் கடன் திரும்பி கொடுக்கணும், நான் கடன் கொடுக்குற பொருளோட வேல்யூவை குறைச்சிருக்கிறேன். ஸோ கவர்மெண்ட்ட பணம் கிடையாது, பணம் கொடுக்கறதுக்கு பதிலாக பொருளோட விலையை குறைச்சிட்டாங்க. ஸோ இதுல அரசியல் ஒன்றும் கிடையாது. இந்த அடுத்த 18 மாசத்துல டெஃபினட்டா தங்கம் எல்லாம் பயங்கரமா ஏறும். அது இந்தியாவால ஒன்றும் பண்ண முடியாது. 2 காரணத்தினால ஏறும். அமெரிக்கால வட்டி விகிதம் குறையும். இந்த வருஷம் 1 வாட்டி இல்லாட்டா 2 வாட்டி கட் பண்ணுவாங்க, அடுத்த வருஷம் 4 வாட்டி கட் பண்ணுவாங்க. டோட்டலா அடுத்த 18 மாசத்துல 6 வாட்டி குறைக்க போறாங்க. இந்த 6 வாட்டி குறைக்கிறச்ச தங்கத்தின் மேல ராக்கெட்ல ஏறும். இப்ப என்ன நிறைய பேர் கிண்டல் அடிச்சாங்க, இந்த 400 ரூபா குறைஞ்சிருச்சேன்னு. இந்த 300 ரூபா 350 ரூபா குறைஞ்சது ஒரு 6 மாசத்தை திரும்பி ஏறிடும். இப்ப நான் 8000 இந்த தீபாவளிக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். இந்த தீபாவளி போகாட்டா என்ன, ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை புது நாள்ல தமிழ் புது வருஷம் அன்னைக்கு அது 8000 போயிடும். சோ தங்கத்தின் விலையை நீங்க யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது, யாராலையும் குறைக்க முடியாது. அது குறைக்கிறதுக்கு ஒரே வழி நோட்டு அடிக்கிறத கம்மி பண்ணணும். அந்த நோட்டு அடிச்சுட்டு தான் இருப்பாங்க, தங்கம் வேல்யூ ஏறிட்டு தான் இருக்க போறது. டாலருக்கு அகேன்ஸ்டா இந்தியன் ருப்பி குறையதான் போகுது. 83 ரூபா 70 பைசா ஆயிடுச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், செந்தில் ஒரு வெள்ளை சட்டை போட்டிருக்கிற சாமியார் என்ன சொன்னார்னா 5 ரூபாய்க்கு டாலரோட வேல்யூ 5 ரூபாய்க்கு போகுங்க. நம்ம இன்னும் காத்துட்டு இருக்கோம். இந்த அரசு பவர் எடுத்த அன்னைக்கு டாலரோட வேல்யூ 56 ரூபா, இன்னைக்கு 84 ரூபா. இன்னும் சரியுமே தவிர ஏறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால இந்த 2 காரணத்தினால தங்கம் வேல்யூ நிச்சயமா ஏறிட்டே போகுமே தவிர இறங்கவே இறங்காது. ஓகே, சோ அப்ப இப்ப தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இப்ப வாங்கி கொள்வது நல்லது அப்படிங்கிறது உங்களுடைய அட்வைஸ் நான் புரிஞ்சுக்கலாம் நினைக்கிறேன். இந்த ரேட்ல நீங்க தங்கம் வாங்கினீங்கன்னா இதுல 100 ரூபாய் 200 ரூபாய் குறையலாம், அதுக்கப்புறம் ஏறுறது உறுதி. இந்த ரேட்ல உங்களுக்கு இப்ப விட்டீங்கன்னா இந்த ரேட்ல நீங்க திரும்பி தங்கம் வாங்க முடியாது. ஒரு 6 மாசத்துல பாத்தீங்கன்னா தங்கம் விலை ஏறி இருக்கும், ஏறிடும். ஓகே, ரைட். இது ஒரு புறம். இன்னொரு பக்கம் இப்ப இந்த பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் கொடுத்தது கடும் விமர்சனத்துக்குள்ளாகிறது. ஏன் கொடுக்க கூடாதா அப்படின்னு கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. நல்லா ஒன்றுபட்ட இந்தியா தானே, இப்ப ஆந்திராக்காரர்களுக்கும் பீகார்காரர்களுக்கும் எப்படி வளர்ச்சியை கொடுக்குறது அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வருது. தமிழ்நாடு தமிழ்ங்கிற வார்த்தையை புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறாங்க. இப்ப அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள் சொல்றாங்க, நீங்க எங்களுக்கு ஓட்டு போட்டுருக்கணும், 25 MP கொடுத்துட்டீங்கன்னா நாங்க தந்திருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிதிநிலை அறிக்கையை பற்றிய உங்களுடைய பார்வை இதையும் சொல்லுங்க. இப்ப நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இந்த நிதிநிலை அறிக்கையால் இந்திய பொருளாதாரம் ஏதேனும் ஏறுமுகத்தில் போகுமா அல்லது சந்திக்கக்கூடிய சிக்கல்கள் என்னென்ன துறைகள் சிக்கலை சந்திக்கும் அப்படிங்கறதையும் சொல்லுங்க. ரெண்டு பார்ட்டா பிரிச்சிடலாம் செந்தில். ஒண்ணு, யாருக்கு எவ்வளவு அலோகேஷன் கொடுத்துருக்காங்கிறது ஒரு பங்கு. இன்னொன்னு, சாமானியனை இந்த பட்ஜெட் எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது 2வது கேள்வி. முதல் கேள்விக்கு பதில் இந்த பட்ஜெட்ல இன்டர்ம் பட்ஜெட்டுக்கும் இந்த பட்ஜெட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அதே பட்ஜெட் அதே தான் சொல்லி இருக்காங்க. பட் இவங்க சொன்ன எல்லா ஸ்கீம்லயுமே எது அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மேடம் பேசினாங்க. ஆனா ஃபைன் பிரிண்ட்ல அது இல்லை. மேடம் சொன்னது என்னன்னா, நான் ஆந்திராக்கு இது கொடுக்க போறேன், பீகாருக்கு இது கொடுக்க போறேன்னு. அந்த பட்ஜெட்டோட ஃபைன் பிரிண்ட்டை நாங்க அப்புறம் 2 நாள்ல படிச்சது இல்லை. இப்ப ஆந்திராக்கு அமராவதிங்கிற ஊரு, அதுக்கு நான் 15,000 கோடி தரேன்னு அம்மா பேசினாங்க பட்ஜெட்ல. ஆக்சுவலா நாங்க பட்ஜெட் பேப்பர் பார்த்தோம்னா 15,000 crores has been allotedனு வரணும். அலாட்டட்னா என்ன அர்த்தம்னா, நான் அவங்களுக்கு 15,000 கோடி கொடுக்கறேன்னு அர்த்தம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, will be arranged. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது 50-50 வார்த்தை. நான் கொடுத்தாலும் கொடுப்பேன், இல்லாட்டா நான் என்ன பண்ணுவேன்னா உன்னை கடன் வாங்கிக்கோன்னு சொல்லுவேன். இதுல நாயுடு சாருக்கும் நாயுடுகாருக்கும் அல்வா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆந்திராவுக்குமே நிதி கொடுக்கறதா அவங்க ரொம்ப அஷ்யூர்டா சொல்லல, அந்த வார்த்தையில ரொம்ப கவனமா விளையாண்டுருக்காங்கிறீங்க. டெஃபினட்டா நான் தான் பட்ஜெட் படிச்சுட்டு தானே சொல்றேன். ஓகே, முதல் நாள்ல அந்த பட்ஜெட் பேப்பர் வெளில வரல. வெளில 2 நாள் படிச்சப்பறம் இதை நான் உங்க சேனல்ல தான் முதல்ல சொல்றேன். will be allotted. நார்மலா எப்படின்னா, நான் அலாட் பண்ணிட்டேன் அப்படின்னா
எனக்கு வரவுல இருந்து 15,000 கோடி உனக்கு கொடுக்கறேன்னு ஒத்துக்கிறது. அந்த அலாட்டுங்கிற வார்த்தைக்கு பதிலா அரேஞ்சுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாங்கன்னா என்ன அர்த்தம்னா முடிஞ்சா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால நம்ம பீகாருக்கும் கொடுத்துட்டாங்க, நாயுடுக்கும் கொடுத்துட்டாங்கிறது நம்மளுக்கு ஒரு வருஷம் கழிச்சு தான் தெரியும். நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். தம்பி அண்ணாமலை என்ன பண்ணாரு, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட் விட்டாரு. நான் 1.5 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டோம், காங்கிரஸ் ஆட்சியில வெறும் 8,000 கோடி தான் கொடுத்துட்டாங்க. அதுல என்ன ஆச்சுன்னா, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி 2021 இங்க எலெக்ஷன் வந்தது இல்ல, அந்த எலெக்ஷன் போது அந்த பட்ஜெட்ல அம்மையார் ஓட்டு வாங்கிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு 1,03,000 கோடி தரேன்னு பட்ஜெட்ல சொன்னாங்க. அந்த பட்ஜெட்ல 1,03,000 கோடிலாம் நம்மளுக்கு வரல. அது அண்ணாமலை பேச மாட்டார், அது வேற விஷயம். இந்த எய்ம்ஸ பத்தி அவர் பேசுறதே கிடையாது இல்ல. அது மாதிரி அது அந்த 1 லட்சம் அன்னைக்கு ஒரு பேச்சுக்கு 1,03,000 கோடி தரேன்ட்டாரு. நம்ம தமிழர்கள் உஷாரா ஓட்டு போடாம விட்டுட்டாங்க, அது வேற விஷயம். அன்புமணிக்கு மாதிரி ஆட்கள் சொன்னாங்கல்ல, எங்களுக்கு ஓட்டு போட்டிருந்தா கிடைச்சிருக்கும்னு. அன்னைக்கு நம்ம கரெக்டா உஷாரா மக்களுக்கு தெரியும் இதெல்லாம் வராதுன்னு. அதுக்கு அவங்க 3 ப்ராஜெக்ட் சொன்னாங்க. மெட்ராஸ்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு எக்கனாமிக் காரிடார், அதே மாதிரி 3 எக்ஸ்பிரஸ்-வே சொன்னாங்க. இந்த 3 எக்ஸ்பிரஸ்-வேல ஒரு எக்ஸ்பிரஸ்-வேல தான் வேலை நடக்குது, மெட்ராஸ் டு பெங்களூர். அதோட பிளானு அப்ரூவல்லாம் நம்ம யூபிஏ காலத்திலே கொடுத்த அப்ரூவல். அது இப்ப ஒரு ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்-வே வருது, அந்த எக்ஸ்பிரஸ்-வே இந்த யூபிஏ காலத்துல அப்ரூவல் கொடுத்து இப்ப முடிய போகுது. இப்ப நம்ம யார் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி 50,000 கோடி கொடுத்துட்டேன்னு. அந்த 1,03,000 கோடி அந்த வருஷம் கொடுக்கலங்கிறதுக்கு ப்ரூஃபே என்னன்னா, 3 வருஷம் கழிச்சு நான் 50,000 கோடி ஸ்பெண்ட் பண்ணிட்டேன்னாங்க. 3 வருஷம் கழிச்சு 50,000 கோடி இவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, நம்ம பேப்பர்ஸ்லயோ ஏதாவது பேப்பர்ல வரும், கவர்மெண்ட் பேப்பர்ல, இந்த ப்ராஜெக்டுக்கு இது வரைக்கும் 50,000 கோடி போட்டிருக்கோம்னு. அது இல்லை. ஸோ அன்னைக்கு எலெக்ஷனுக்காக 1,03,000 கோடி போட்டுட்டு அந்த 1,03,000 கோடி அவங்க செலவே பண்ணல. இது தெளிவா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். இதேதான் பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் நடக்கும். ஏற்கனவே நம்மளை ஏமாத்த மாதிரி இப்ப பீகாரையும் ஆந்திராவையும் ஏமாத்த போறாங்கிறீங்க. டெஃபினட்டா, ஏன்னா அவங்கள பணமே கிடையாது அவங்ககிட்ட. இப்ப இது எதுவுமே நிதி எதுவுமே தராம தமிழ்நாடு வளர்ந்துருச்சுன்னு எப்படி சொல்றீங்கன்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. எல்லா இண்டஸ்ட்ரியும் தமிழ்நாடு முன்னாடி இருக்குது இல்ல சார்? இந்தியா இஸ் a யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். மாநிலங்கள் வளரலைன்னா இந்தியா வளராது. இங்க ஒரு யூனிட் ஆஃப் கவர்னன்ஸ் சொன்னோம். ஒரு பஞ்சாயத்து இருக்கு, ஒரு டவுன் பஞ்சாயத்து இருக்கு, ஒரு கார்பரேஷன் இருக்கு, ஒரு ஸ்டேட் இருக்கு, ஒரு நாடு இருக்கு. அண்ட் இது எல்லாமே டெவலப் க்ரோத் ஆனாதான் இந்தியாவுக்கு வரும். நீங்க வரி கட்டலைன்னா இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எங்க வரி வர போகுது? உங்களுக்கு நீங்க கட்டுற வரியில இருந்து தான் அவங்க எடுத்து மாவா ஆட்டி அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் தோசை சுடுறதுக்கு மாவு தர்றாங்க உங்களுக்கு. ஸோ உங்கள்கிட்ட கலெக்ட் பண்ற பணம் தான் உங்களுக்கு திரும்பி வருது. அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குன்னு தனி பணம் கிடையாது. இப்ப இவர் என்ன சொல்றாரு அண்ணாமலை, நாங்க கொடுத்தது டைரக்ட் டாக்ஸஸோட டபுள் மடங்கு அப்படின்னு ஒரு பொய் பேசுறாரு. ஏன்னா ஒரு அளவு இவெல்லாம் எப்படி ஐபிஎஸ் படிச்சாருன்னே தெரியல சார். நீங்க டைரக்ட் டாக்ஸ் மட்டும் இல்ல, நீங்க இன்டைரக்ட் டாக்ஸும் கலெக்ட் பண்றீங்க, ஜிஎஸ்டியும் இங்க கலெக்ட் பண்றீங்க, கஸ்டம்ஸ் இங்க இருக்கிறவங்க பணம் கட்டினா கஸ்டம்ஸ் கலெக்ட் பண்ண. மெட்ராஸ் தான் 3rd பிக்கஸ்ட் ஏர்போர்ட் இந்தியால பேசஞ்சர்ல. 3வது லெவல் மெட்ராஸ் தான் போறீங்க. மெட்ராஸ் மட்டும் ஒரே இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கிடையாது. மெட்ராஸ், திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை, இந்த 4 இடத்துல இன்டர்நேஷனல் பிளைட் வருது. இங்க நீங்க கஸ்டம்ஸ் கலெக்ட் பண்றீங்க. நம்மகிட்ட ஒரு போர்ட், 2 பெரிய போர்ட் இருக்கு. தூத்துக்குடியில ஒண்ணு இருக்கு, ஒண்ணு மெட்ராஸ்ல இருக்கு. மெட்ராஸ்ல எக்மோர்ல வேற ஒரு போர்ட், எண்ணூர்ல வேற ஒரு போர்ட் இருக்கு. இந்த துறைமுகத்துல வரதுல எல்லாம் கூட நீங்க கஸ்டம்ஸ் டியூட்டி கலெக்ட் பண்றீங்க. சோ இந்த கஸ்டம்ஸ் டியூட்டி, ஜிஎஸ்டி, எக்ஸைஸ், அப்புறம் செஸ் எல்லாம் தமிழ்நாடு கொடுக்குது. அதெல்லாம் நீங்க சேர்த்து பார்த்தீங்கன்னா 1 ரூபா நம்ம கொடுத்தோம்னா நம்மளுக்கு 29 காசு தான் வருது. அதனால நம்மகிட்ட வருது கம்மி.
அடுத்த அவங்க கேட்ட கேள்விக்கு பதில். ஏன் நம்மளது வந்து தமிழ்நாடு முன்னணியில இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு பதில் 1926 27 30க்கு கொஞ்சம் முன்னாடி சுப்பராய கவுண்டர்னு ஒருத்தர் வந்து பிரைம் மினிஸ்டர். அவர் வந்து இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட். ஜஸ்டிஸ் பார்ட்டியும் காங்கிரஸும் ரெண்டும் சப்போர்ட் பண்ணுது அவரை. அப்பா அவர் ரிசர்வேஷன் கொண்டு வர்றாரு. முதல்ல ஸ்கூல்ல வந்து ரிசர்வேஷன் கொண்டு வர்றாரு. அன்னைக்கு ஆரம்பிச்சு ஜஸ்டிஸ் பார்ட்டியும் சரி காங்கிரஸும் சரி, அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் பார்ட்டி காமராஜர் காலத்துல இருந்து, அதுக்கும் முன்னாடி நான் தான் சார் ரெட்டி, நீங்க ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு சொல்றீங்க, நான் காங்கிரஸ்னு சொன்னதுனால காமராஜர் சொன்னேன். எஸ், அதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ்காரன் ஜஸ்டிஸ் பார்ட்டி காலத்துல இருந்தே தமிழ்நாட்டுல ரிசர்வேஷன் ஒண்ணு இருந்தது. தட் இஸ் சோசியல் ஜஸ்டிஸ் நீங்க சொல்றீங்களே. இண்டிபெண்டன்ஸ் கொஞ்சம் முன்னாடியே வைத்தியநாத ஐயர்ங்கிறவர் மதுரையில எல்லாரையும் கோவிலுக்குள்ள கூட்டிட்டு போகணும்னு ஒரு மூவ்மெண்ட் பண்றாரு, டெம்பிள் என்ட்ரி மூவ்மெண்ட். சோ ஒரு சமத்துவம்ங்கிறது நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடியே நம்ம ஊர்ல வந்துருச்சு. ஆந்திரால இன்னைக்கும் கிடையாது அது. ஆந்திரா, தெலுங்கானா இங்கே கிடையாது. நான் ரெஸ்ட் ஆஃப் இந்தியால ஃபுல்லாவே கிடையாது. சோ இது ஒரு முதல் ஸ்டெப். படிப்போட முக்கியத்துவம் நம்மளுக்கு அந்த காலத்துல இருந்தே தெரியுது. ராஜாஜி பதவி இறங்கினதுக்கு குலக்கல்வி திட்டம்ங்கிறதே ஒரு காரணம். காமராஜ் வந்தப்புறம் மரத்தடி ஸ்கூலுன்னு 10ஆம் கிளாஸ் படிச்சவங்க, SSLC படிச்சவங்க டீச்சர் அப்பாயிண்ட் பண்ணி எல்லா ஸ்கூல்ல எல்லா கிராமத்திலயும் ஸ்கூல் திறந்துடுறாரு. பிரைமரி ஸ்கூல், மிடில் ஸ்கூல் எஜுகேஷன். அப்பதான் தமிழ்நாட்டுல முதல் கான்செப்ட் ஒண்ணு வருது, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்னு. அந்த ஊர் செல்வந்தர் ஸ்கூல் கட்டி கொடுத்துருவாங்க. டீச்சர் அப்பாயிண்ட் பண்ணி சம்பளம் கொடுத்து ஸ்கூல் நடத்துறது கவர்மெண்டோட வேலை. இப்ப மயிலாப்பூர்ல PS ஹை ஸ்கூல்னு ஒண்ணு இருக்கு, கோபாலபுரம் பாய்ஸ் ஹை ஸ்கூல்னு ஒண்ணு இருக்கு கோபாலபுரத்துல. இதெல்லாம் எப்படின்னா ஸ்கூல் கட்டி செல்வந்தர்கள் ஸ்கூல் கட்டுறாங்க, கவர்மெண்ட் வந்து சம்பளம் கொடுக்குது டீச்சர்ஸ்க்கு அப்பாயிண்ட் பண்றது. எய்டட் ஸ்கூல்ஸ். இத மட்டும் இல்லாம அந்த காலத்திலேயே அவர் வந்து மத்தியானம் சாப்பாடு போடுறத ஆரம்பிச்சிட்டாரு. சோ இது எல்லாருமே நம்ம இந்த எஜுகேஷனுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் வரிசையா எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க. கட்சி மாறலாம், ஜஸ்டிஸ் பார்ட்டி போய் காங்கிரஸ் வரலாம், காங்கிரஸ் போய் திமுக வரலாம், நல்ல அதிமுக வந்திருக்கலாம். இவங்களோட குறிக்கோள் எல்லாமே சேம் பாலிசி. யாருமே பாலிசி மாத்தல. இன்ஃபேக்ட் இந்தியால ரிசர்வேஷன் லீகல் ஆனதே ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் 1950ல சம்பிகா தரஸ்வாமி கேஸுங்கிறதுல மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து இது தப்புன்னுடுறாங்க. கான்ஸ்டிடியூஷனலி வந்து நீங்க ரிசர்வேஷன் இருக்க முடியாதுன்னு. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டிடியூஷனை முதல் வாட்டி அமெண்ட் பண்ணதே இந்த ரிசர்வேஷன் கரெக்ட்னு தமிழ்நாட்டுக்காக மாத்தினது. சோ வந்து உங்களுக்கு சாப்பாடு போட்டுருவாங்க, ஸ்கூல் உண்டு, காலேஜ் உண்டு. இப்ப இருக்கிற கல்வி தந்தைங்களை விட்டுருங்க. அன்னைக்கே வந்து அழகப்ப செட்டியார், ராஜம் ஐயர், GR தாமோதரன், இது மாதிரி பெரிய மனுஷர்கள் பல பேர் வந்து காலேஜ் ஆரம்பிச்சு ஃப்ரீயா நடத்தினாங்க. எய்டட் காலேஜ் மாதிரி நடத்தினாங்க. PSG காலேஜ், CIT, அழகப்பா யூனிவர்சிட்டி, அழகப்பா AC டெக்னாலஜி, மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இதெல்லாமே வந்து நம்மளோட சோக்கால்டு எல்லா ஜாதி பணக்காரனும் ஸ்கூலு காலேஜ் ஃப்ரீயா கட்டி மக்களை படிக்க வச்சுட்டான். கலாமே அது மாதிரி MITல தான் படிச்சு வந்தாரு. இப்ப அப்துல் கலாமே ஒரு எய்டட் ஸ்கூல்ல படிச்சு இந்த ராஜமையர் ஆரம்பிச்ச காலேஜ்ல படிச்சுதான் ஒரு பெரிய மேதையா வந்தாரு. தமிழ்நாட்டுல தான் அப்துல் கலாம் மாதிரி வர முடியும், ஒரு MS சுவாமிநாதன் வர முடியும். மாடர்ன் இந்தியாவை தலையெழுத்து மாத்தினவங்க 2 பேரு, அப்துல் கலாம், இன்னொன்னு வந்து சுவாமிநாதன். 3வது ஆளு குரியன் கேரளால படிச்சவரு. அதுக்கப்புறம் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ல படிச்சாரு அவரு கொஞ்ச நாளைக்கு. சோ நம்மளுக்கு வந்து ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடியே, சோ இது வெறும் இந்த 10 வருஷத்துல இவங்க கொடுத்து வளரலங்கிறீங்க. ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் இருக்குது
பாரம்பரியத்திலிருந்து வளர்ந்துருக்கோம். இந்த 10 வருஷமும் முக்கியம் இப்போ இங்க இருக்கிறது. ஏன்னா நம்ம மதம் இல்ல இந்த 10 வருஷம் பாஜக ஆட்சியில தமிழ்நாடு வளர்ந்ததுங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தையும் கொடுக்காதீங்கிறீங்க. ஓகே, கொடுக்காதீங்க. ஏன்னா அவங்களுக்கு இதுல ரோலே கிடையாது. அவங்க ஆட்சியே பண்ணது கிடையாது. ஒரு பெரிய லீடர் கூட இருந்தது கிடையாது அவங்களதுல. நீங்க ஜஸ்டிஸ் பார்ட்டியில பெரிய லீடர் சொல்லலாம், காங்கிரஸ்ல பெரிய லீடர் சொல்லலாம், நீங்க வந்து திமுக அதிமுக பெரும் தலைவர்கள் சொல்லலாம். பிஜேபி இங்க நேட்டிவா பெரிய லீடர் யாரும் கிடையாது. அதனால்தான் பக்கத்து ஊர்ல இருந்து கர்நாடகாலன்னு ஒருத்தர் இரவல் வாங்கி இங்க உட்காத்தி வச்சிருக்காங்க அவங்க. ரைட்டா? இப்ப நீங்க வந்து மத்த எல்லா கட்சியிலும் பெரிய பெரிய இன்டெலெக்ட்ஸை என்னால பட்டியலிட முடியும். உங்களுக்கு இவங்க கட்சியில தமிழ்நாட்டுல நீங்க பட்டியலே இட முடியாது. ஏன்னா நம்ம ஊர்ல வந்து மதம்ங்கிறது வீட்டுக்குள்ளதான் இருக்கும். பொது வாழ்க்கையில மதம் தமிழ்நாட்டுல கிடையாது என்னைக்குமே. வீட்டுல நான் பூஜை பண்ணலாம். ஜெயலலிதா தான் 70% 69% ரிசர்வேஷன் கொண்டு வந்தாங்க. அவங்க வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க தான் வீட்டுக்குள்ளதான் பூஜை பண்ணுவாங்க. 69% அவங்கதான் கொண்டு வராங்க. இத்தனைக்கு அவங்க பிராமின், கடவுள் நம்புறவங்க, எல்லா கோவில்லையும் பூஜை பண்றவங்க. பட் அவங்க பாலிடிக்ஸ்ல ரிலிஜனே கிடையாது. கூடுதல் ஒரே ஒரு செய்தி ஆனந்த், 69 இடஒதுக்கீட்டிற்கான தொடக்கத்தை தொடங்கி வைத்தவர் கலைஞர். ஆட்சி கலைக்கப்படுகிறது, தேர்தல் வருகிறது. தேர்தலுக்கு பின்னால் அதை வந்து அறிவிக்கிறார். சட்டமாக அறிவித்தவர் ஜெயலலிதா. அப்கோர்ஸ் அவருக்கான கிரெடிட் உண்டு. ஆனால் அதையுமே கூட அதனுடைய தொடக்கத்தை அதை விதைத்து அதற்கான தொடக்க புள்ளியும் கலைஞர் சென்று விட்டார். இதனால 100 வருஷம் வரலாறே உங்களுக்கு சொல்றேன். அரசியலுக்காக வந்து இந்த அரசியலுக்காக ஸ்கீம் மாத்த மாட்டோம். இப்ப வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிட்டார் ஸ்டாலின். ரொம்ப நல்ல ஸ்கீம். அது வந்து ஸ்டண்டட் சில்ட்ரன் ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அந்த ஃபுட்னால. இப்ப காலையில பிரேக்ஃபாஸ்ட்னால. பட் அடுத்தது வேற ஆட்சி வந்தா அந்த ஸ்கீமை நிறுத்த மாட்டாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? இப்ப வந்து கலைஞர் எனக்கு ஞாபகம் இல்ல யாரு 20 கிலோ அரிசி கொண்டு வந்தாங்க. யார் ஆட்சியில இருந்தாலும் அந்த 20 கிலோ அரிசி உண்டு, தொடரும். அதுதான் கண்டினியூட்டி. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஆட்சியில மாறிட்டேன், எனக்கு இந்த முன்னாடி ஆளை பிடிக்காது, அதனால அந்த ஸ்கீமை மாத்துவேன்னு மாத்த மாட்டாங்க. எய்டட் ஸ்கூல் உண்டு, நூன் மீல் ஸ்கீம் உண்டு, காலேஜ் தொடக்கத்துக்கு பர்மிஷன் உண்டு, படிப்பு உண்டு. ஆட்டோமேட்டிக்கா அதனால்தான் நம்ம ஐடில இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஸ்ட்ராங் போர்ஸா இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணமே அதுதானே. இதுதான் தமிழ்நாடோட கவர்னன்ஸ் மாடல். இப்ப நாளைக்கு திரும்பி காங்கிரஸ் ஒரு 50 வருஷம் கழிச்சு ஆட்சிக்கு வந்தாலும் இதுதான் மாடல். மாடலை மாத்த முடியாது. நீங்க இதை வந்து நாங்க கொடுக்கல அப்படிங்கறத தாண்டி இது ஒரு நீண்ட நெடிய வரலாறு அப்படிங்கறதையும் விளக்கி இருக்கிறீர்கள். அதே மாதிரி தங்கத்தின் விலை இன்னும் கூட உயரத்தான் போகிறது. இந்த 100-200 வச்சு யாரும் எந்த முடிவுக்கும் வந்துவிட வேண்டாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறீங்க. நம்மோடு இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து இந்த கருத்துக்களை தங்கம் தொடங்கி பொருளாதார வல்லுநர், காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர், என் அன்பிற்கினிய நண்பர் ஆனந்த் சீனிவாசன் அவர்களுக்கும் நன்றி. பார்த்த நேர்களுக்கும் நன்றி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு, நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு எந்த டாக்ஸும் கிடையாதுங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோட வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி, ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.